பாம்புன்னே தெரியாம நான் அதை போட்டு அடிச்சிட்டேன். அதுதான்பா பிரச்சனையே. உங்க குலதெய்வம் யாரு? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டா சர்வதோஷம் நீங்கிடும். இப்ப இந்த தம்பிக்கு குரு திசை நடக்குது, அதனாலதான் எல்லா விஷயமும் தள்ளி போகுது. குரு போயிட்டா எல்லா விஷயமும் செட்டில் ஆயிடும். அந்த குரு எப்ப சாமி போவாரு? சீக்கிரம் போயிடுவாப்பா. சீக்கிரம் போயிடுவாங்க. இப்ப கல்யாணம் ஆகும். கல்யாணமா 2026 இவருக்கு கல்யாணம் நடக்கலனா என் காதை அறுத்து வீசிடுறேன். காது இருக்குயா? இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வடக்கு திசையில இருந்து வருவா. நல்லா தங்கமான பொண்ணா இருப்பா. வாழ்க்கை அமோகமா இருக்கும். வடக்குறதா? இதே போல கூட்டு குடும்பமா நீங்க எல்லாம் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு இது வரைக்கும் நீங்க போனதே இல்ல. அதான் இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம். எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறந்துடவே கூடாது. எல்லாரும் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சாமி, இது மொத்தமா இருக்கு, நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. சரி தம்பி. நன்றி தம்பி. மிஸ்டர் நடேசன், நீங்க வேணா கூட்டு போய் வெளியே வரீங்களா? ஆமாடா, பிக்கப் பண்றது நீங்க, டிராப் பண்றது நானே. நல்லா இருக்கா உங்க ஜோசியம்? எல்லாம் தலையெழுத்து. வாங்க கடைக்கு போவோம், டீ சாப்பிட. போயிட்டு வரேன் தம்பி. வாங்க, போயிட்டு வாங்க. சூப்பருங்க. அந்த முகத்தை பாத்தீங்களா? எல்லா குழப்பமும் போய் ரைட் ஆயிடுச்சு. அண்ணா, இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சானே? சொல்ல. இங்க என்னடா ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நான் கூட அவங்க சொல்றது உண்மையா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆமாண்ணே, ஒருத்தர் என்னன்னா உங்க கல்யாணம் குழந்தை இருக்குன்னு சொன்னாரு. அது இல்லாம வேற உங்களை சந்தேகம் வேற பாக்குறாரு. இன்னொருத்தர் உனக்கு 3 குழந்தைங்க பிறக்கும், அதுல ஒரு ட்வின்ஸ் வேற சொல்றாரு. இன்னொருத்தர் என்னன்னா அது என்ன தோஷம்? சர்ப்ப தோஷம். அப்படி ஒரு புதுசா ஒரு கதை வேற சொல்றாரு. ஆமா, அதுல ஒருத்தர் கூட உனக்கு பெண் தோஷம் இருக்குன்னு சொல்லவே பாத்தியா? இப்ப புரியுதா நாங்க சொல்றதா உண்மைன்னு? ஆமாண்டா, நான் தான் தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இருக்கேன் போல இருக்கு. ஆனா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும், அப்பதான் பிரச்சனை எல்லாம் தீரணும். முன்ன எல்லா ஜோசிக்காரங்களும் ஒரே மாதிரி சொன்னாங்க. அதை யாராச்சும் கவனிச்சீங்களா? ஆமாப்பா, 4 பேரும் அது மட்டும் ஒரே மாதிரி சொன்னாங்கல்ல.